அனைவருக்கும் செயற்கை நுண்ணறிவு அப்படிங்கிற ஒரு மோட்டோல இன்னைக்கு ஒரு பெரிய அனௌன்ஸ்மெண்ட், ஒரு ப்ராடக்டை நாங்க இன்னைக்கு அறிமுகப்படுத்தியிருக்கோம். குறிப்பா ஏஐ அதுக்கு தேவை. இன்னைக்கு நீங்க சாட் ஜிபிடி, டீப்சீக் இது மாதிரி பல லார்ஜ் லாங்குவேஜ் மாடல், அதுல நீங்க கேள்வி கேட்டா அது பதில் சொல்றது, இது மாதிரியான ஒரு மாடல்ஸை நீங்க பார்த்துட்டு இருக்கீங்க. இதுக்கு தேவை நிறைய ஹார்ட்வேர், அதாவது எலக்ட்ரானிக்ஸ் ஹார்ட்வேர், ஜிபியு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பெரிய ஹார்ட்வேர் தேவைப்படுது. அது மட்டும் இல்ல, அது நிறைய எலக்ட்ரிசிட்டியும் கன்சியூம் பண்ணுது. ஸோ ஒரு ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரி ஆர் மீடியம் ஸ்கேல் இண்டஸ்ட்ரி எல்லாருக்கும் ஏஐ போய் சேர வேண்டும். ஒரு கிராமத்துல இருக்கும் பள்ளிக்கூடத்துக்கு ஏஐ போய் சேர வேண்டும் என்றால் எல்லாருக்கும் இது அந்த அளவு ஒரு பெரிய ஹார்ட்வேரும் இந்த அளவு எலக்ட்ரிசிட்டியும் கொண்டு வருதுங்கிறது ரொம்ப 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 கஷ்டம். அது சஸ்டைனபிளாவும் இருக்காது. இன்றைக்கு நாங்க என்ன அனௌன்ஸ் பண்ணிருக்கோம், இன்னைக்கு என்ன அறிமுகப்படுத்திருக்கோம்னா, அவங்களுக்கு தேவைக்கு ஏற்ப ஏஐ மாடல்ஸ் அவங்களே பண்ணி அவங்களோட ஸ்கூல்ல ஒரு சின்ன சர்வரை வச்சு அவங்க அதை ஓட்டலாம். அது அந்த பர்பஸுக்கு சால்வ் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள், இன்னைக்கு ஹிஸ்டரி சொல்லி கொடுக்கணும்னா ஹிஸ்டரிக்குன்னு ஒரு மாடலை போட்டு ஒரு 1.25 லட்சம் 2 லட்சத்துல இருக்கிற ஒரு சர்வரை நீங்க போட்டு அந்த ஹிஸ்டரியை சொல்லி கொடுக்கறதுக்கு நீங்க ஏற்பாடு பண்ணலாம். அந்த கிராம பள்ளியில அந்த சொல்லிக் கொடுக்கும் வாத்தியாருக்கும் அது யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதே மாதிரி அவங்க படிக்கும் குழந்தைகள் அதை யூஸ் பண்ணிக்கலாம். இது மாதிரி பல கோடிக்கணக்கான ரூபாய், அதற்கு பல கோடிக்கணக்கான எனர்ஜி, நிறைய மெகாவாட்ஸ் ஆஃப் எனர்ஜி இதெல்லாம் கன்சியூம் பண்ணாம இன்ஃபரன்சிங்க நம்ம இந்த இந்த சிபியூ சின்ன சர்வர்ஸை வச்சு பண்ணுறதுதான் இன்னைக்கு நம்ம கொடுக்குற காம்பேக்ட் ஏஐ ப்ராடக்ட். இது பல சிறு தொழில், இன்னும் ஒரு மாடரேட் தொழில், இன்னும் லார்ஜ் ஸ்கேல் ஃபேக்டரிஸ்லயுமே பிளஸ் எஜுகேஷன், ஹெல்த், இது மாதிரி பல இதுல இந்த மாதிரியான ஒரு ரொம்ப பெரிய ஒரு தாக்கத்தை இது ஏற்படுத்தும். இது இந்தியா ஒன்று இல்ல, மற்ற உலகத்தில் பல நாடுகளிலும் இதோட தாக்கம் இருக்கும் என்பது எங்களோட கருத்து. இன்றைக்கு டெஃபி அவர் டூரிங் அவார்டு வின் பண்ணவர். நோபல் பிரைஸ், கம்ப்யூட்டர் சயின்ஸ்ல நோபல் பிரைஸ்ங்கிறது டூரிங் அவார்டு. டூரிங் அவார்டு வின் பண்ண டெஃபி, அதே மாதிரி பழைய சன் மைக்ரோ சிஸ்டம்ஸோட பெரிய ஆர்கிடெக்ட்ஸ் எல்லாருமே இன்னைக்கு இந்த ப்ராடக்டை பார்த்து அதுக்கு ஒரு நல்ல வேலிடேஷன் கொடுத்துருக்காங்க. இது செஞ்சது ஜீரோ லேப் அப்படின்னு பெங்களூர்ல இருக்கிற ஸ்டார்ட் அப். 2 இளைஞர்கள் அவங்க ரொம்ப கஷ்டப்பட்டு அவங்க இந்த சாஃப்ட்வேரை டெவலப் பண்ணியிருக்காங்க, இந்த ப்ராடக்டை டெவலப் பண்ணியிருக்காங்க. இங்க ஐஐடி மெட்ராஸ் பிரவர்த்தக் டெக்னாலஜி ஃபவுண்டேஷன், எங்களோட நாட் ஃபார் ப்ராஃபிட் ஃபவுண்டேஷன், நாங்க இதை வேலிடேட் பண்ணியிருக்கோம். கிட்டத்தட்ட ஒரு 3 மாசமா அவங்க டீமோட வேலை செஞ்சு அவங்களோட நிறைய அவங்களுக்கு அட்வைஸ் கொடுத்து அதை வேலிடேட் பண்ணியிருக்கோம். இது நிச்சயமாக ஒரு அஃபோர்டபுள், ஆக்சசிபிள், குவாலிட்டி, சஸ்டைனபிள் ஏஐ மாடலுக்கு இது நிச்சயமாக ஒரு பெரிய ஸ்டெப்பா இருக்குங்கிறது எங்களோட அபிப்பிராயம். நிச்சயமாக இருக்குங்கிறது என்னோட கருத்து.